இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் 18/12/2025 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:24 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி திரையோதசி அதிகாலை 3:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இரவு 9:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலன்கள் கலந்தே காணப்படும். உங்கள் முயற்சியில வெற்றியை காண்பதற்கு பொறுமையுடனும் உறுதியுடனும் இருந்தாலே போதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல நேரமின்மையின் காரணமாக வேலைகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்ளுங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கும் விவாதங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். அதிர்ஷ்டம் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை ஆர்வத்துடன் படிக்க முடிக்கவும் செய்வாங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். இடம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று கோயில்களுக்கு செல்வது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். முடிவெடுக்கும் திறன் கூட அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்தை நல்லபடியாக வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் தேடி வரலாம். மன அழுத்தங்களும் குறையும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்குங்க. கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சில தேடி வந்து உதவிகளும் செய்வாங்க. திட்டமிடாத செலவுகளை போராடியாவது சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தங்க செய்யும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் நீங்கும். பண முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. வணிகத்துல லாபமும் இருக்கும். புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் என்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க, சுய முன்னேற்றமும் இருக்கும், நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க, மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டவும் செய்வீங்க, தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய இனிமையான அணுகுமுறை மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்யும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்குங்க, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு முடிவையுமே துணிச்சலுடனும் தைரியத்துடனும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல காரியங்களை தேடி தேடியும் செய்வீங்க. மனதில் நினைத்து இருந்த வேலைகளை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும், தொழில மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும், மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க, தொழில லாபமும் இருக்கும். திட்டமிட்ட துணிச்சலுடன் செய்யக்கூடிய வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு நேரத்திலும் மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. வீடு நிலம் வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பல வகைகளிலுமே அனுகூலமான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். காதல் விஷயத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிலுவையில இருந்து வந்த வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்வாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கவலைகளும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இன்று ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ரசனையும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிறப்பான பூஜைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க.
இன்று பொது விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்கத்தினுடைய அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. எப்படியாவது சில உதவிகளை கொண்டு சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு பலமாகவும் அமையும். மனைவியினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய போக்குல கண்டிப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு போன் மூலமாக நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். யோசிக்காமல் செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சுப செலவுகளாகவும் இருக்கலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிரிகளுடைய தந்திரங்களை முறியடிக்கவும் செய்வீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் மற்றும் வேலை தொடர்பாக சில இனிமையான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மூத்தவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கனிவான பேச்சுக்களின் மூலமாக ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளை கட்டுப்பாடுடன் வைத்தும் கொள்வீங்க. சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சில நிகழ்வுகளினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தேவையற்ற பதட்டங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று ஏதாவது ஒரு சில வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இருவரும் என்று ஏதாவது எதிர்மறையான கருத்துக்களுடனும் இருப்பீங்க. உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்களை செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். போதிய அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. மனதுல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிக்கல்களும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று புதுவிதமான கலைகளை கற்பதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால சற்று சோர்வும் ஏற்படலாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறு வந்தாலும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. நல்லது கெட்டதை பிரித்தறிந்து செயல்படுவதும் நல்லது. புதிய நண்பர்களை நம்புவதா வேண்டாமா என்ற தயக்கங்களும் ஏற்படலாம். பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைக்கு செல்வதும் நல்லது. மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் விடவும் வேண்டாம். என்ற கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த இனம் புரியாத சோர்வும் நீங்கும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுடைய தேவையறிந்து செய்யும் உதவிகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கும் படைப்பாற்றல்களுக்கும் வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுக்கு இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். தேர்வுல நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்க பெறுவீங்க. இன்று திட்டமிட்டு செய்யக்கூடிய சில முக்கியமான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திட்டங்களுக்கு புதிய யோசனைகளும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இழுபறியான பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல உதவிகளும் வந்து சேரும். வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிக்கல்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய நேர்மை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அகந்தையான போக்கும் மாறும். உங்கள் துணையுடனான உறவில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக வைத்து எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். மன உறுதியோடு வேலைகளையும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானமும் கை கொடுக்கும். அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் விஷயத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழிலையும் விருத்தியும் செய்வீங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சாமர்த்தியமாக நீக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு நேரத்திலுமே எதையும் சமாளிக்க முடியும் என்ற திறனுடனும் இருப்பீங்க. மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க.
இதுல நிதி இழப்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது ஆதங்கத்தையும் ஏற்படுத்தலாம். சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்க்கின்ற வேலைகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலமாக சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். நல்ல வரனாகவும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. உங்கள் துணையின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியிடங்கள்ல கூடுதல் சுமையும் இருக்கத்தங்க செய்யும். தொழில் வியாபாரத்துல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களினால மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கனிவான பேச்சுக்களும் இருக்கும். வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக மனதில குழப்பங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களும் இருக்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையுடன் இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் உணர்வீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில இனிப்பான செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு குழந்தை பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்களையும் மகிழ்விக்கவும் செய்வீங்க. உற்றார் உறவினர்கள் என்ற பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட இருந்து கவனமாக பேசுவதே நல்லது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் என்று உங்களுக்கு நண்பர்கள் போல தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். நல்லது செய்தாலும் உறவினர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு இடத்திலுமே நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. என்ன செலவாக இருந்தாலும் அதனை குறித்து வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில கடினமான வேலைகளை செய்வதில் அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கலாம். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகளும் கேட்பாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. என்று குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விடாமுயற்சிக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மாணவர்கள் ஆசிரியர்கள் இடையே புதிய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். காதல் உறவும் வெற்றியையும் பெறும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான ஆர்வமும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். போட்டி விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மனதில் உற்சாகமும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். கடின உழைப்பின் மூலமாக பணிக்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நேர்மையான போக்கின் காரணமாக உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில முன்னேற்றம் சிறப்பாகவும் இருக்கும். தேக ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். என்று மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. முக்கியமான விசேஷங்கள்ல குடும்பத்தினருடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய திறமையினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தலைமை பொறுப்பும் தேடியும் வரலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று வாக்கு சாதுரியத்தினால சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். சிலருக்கு நீங்கள் பேசினாலே அது கசப்பாக தெரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை கெடுப்பதற்கு மறைமுக வேலைகளும் நடைபெறலாம். அரசு வேலைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. மனதில தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நிதி நிலையில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல இருந்து அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிக ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். சகோதரர்கள் கிட்ட நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். என்று மற்றவர்களிடத்துல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரலாம். இன்று கடன் தொகைகளை திருப்பி கேட்கும் பொழுது நயமாக பேசி கேட்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். அலுவலகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், ஆறுதலையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். இருவருக்கும் இடையிலே என்ற அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. பணத்தை பராமரிப்பதை சற்று சவாலாகவும் உணர்வீங்க. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று எந்த ஒரு வேலையிலுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். திருமண வாய்ப்புகளும் கூடி வரலாம். திருமண வரன்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் தேடி வரலாம். சில அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சிபாரிசும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. அவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பணம் காசு விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய குறைகளை நீங்க தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கவனம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் புரியாத சில சிந்தனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முதலீடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன பிடிவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. தள்ளி போடவும் வேண்டாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவீங்க. கடினமான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். பணிகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறும்.
தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும், மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்களிடத்துல தக்க சமயத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கான பெயரும் பெருமையும் வந்து சேரும். எல்லா வகைகளிலும் இன்று யாராவது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறலாம். திட்டமிட்டு இருந்து வந்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நேரங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியிடங்கள்ல அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழில் துறைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுக்காக நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. சுபகாரிய செலவுகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வருமான வாய்ப்புகளும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அன்புடனும் ஆறுதலுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பயனுள்ள திட்டங்களிலும் முதலீடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று நன்மைகளும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தப்படுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு பெரிய அளவுல பயன் தருவதாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் நல்லபடியாக தங்க முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல ஒற்றுமையும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபமும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும்.
வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும், நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மாலையில பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்பாகவும் இருப்பீங்க, திறமையாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சௌகரியமாகவும் உணர்வீங்க. நிதியை பொறுத்தளவிற்கு பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திறமையுடனும் பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆசைப்பட்டதை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒருவேளை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய குணமறிந்த நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயண திட்டங்கள்ல மாறுதல்களும் ஏற்படலாம். கொடுத்த காசை திரும்ப கேட்கும் பொழுது சில மன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடவும் வேண்டாம். சில மதிப்புமிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சில புதுமைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முயற்சிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். ஏதிலும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உயர்கல்வியில ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில சமயங்கள்ல அதீத சிந்தனைகளுடனும் எதிர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையற்ற கசப்பான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல சௌகரியமான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆதாயமும் இருக்கும். தொழில் துறையில மிகுந்த லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். புதிய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல தூக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசியல் செல்வாக்கு இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதுல இருப்பதை வெளிப்படையாக பேசுவதில் சிக்கல்களும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழியும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாயாருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். நினைத்த பணிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபத்தையும் பார்த்துவிடலாம். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல தவறிப்போன சில பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.